உங்ககிட்ட வர காசு எல்லாமே கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உங்க மூளைக்கு தினமும் இதே மாதிரி ஒரு ஃப்ராடு நடக்குது. ஒரு துணி கடையில் ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான். நல்ல வேலை செய்யறப்போ அவனோட மேனேஜர் அவனுக்கு காசு தந்தாரு. உழைச்சு வாங்குற காசுங்கிறதுனால ஒவ்வொரு ரூபாயும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதே கடைக்கு கூலியா மேனேஜர் வேஷம் போட்டுக்கிட்டு வந்த ஆள், இவன் வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் அந்த ஆளுக்கு நிறைய ஃபேக் கரன்சியை தரான். உழைக்காம காசு வருதுங்கிறதுனால இவனுக்கு நிஜ மேனேஜரை விட அந்த போலி மேனேஜரை தான் ரொம்ப பிடிச்சு அந்த போலி மேனேஜர் பின்னாடியே போக ஆரம்பிச்சான். கடைசியில ஒரு நாள் தான் வாழ்க்கையை இழந்து அதில் பாதாளத்தில் விழுந்து போயிட்டான். இது வெறும் கதை இல்லை. நீங்க பிடிச்ச விஷயத்த இஷ்டப்பட்டு பண்றப்பதான் சஸ்டைனபிள் டோபமைன் சுரக்கும். அதாவது நீடிச்சு நிக்கிற மகிழ்ச்சி. ஆனா ட்ரக்ஸ், ஆல்கஹால் இல்ல நீங்க மொபைல் போன் நோன்றப்போ ஆர்டிபிஷியலா டோபமைன் உங்க மூளையில சுரக்குது. இதுதான் அந்த போலி மேனேஜர் உங்களுக்கு தற்காலிகமா ஒரு போதையை கொடுத்து உங்க வாழ்க்கையே காலி பண்ணிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கள்ள பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் ஆல்கஹாலோ இல்ல ட்ரக்கை பத்தின சிந்தனையோ, ஏன் மொபைல் நோண்டும் போது கூட இந்த போலி மேனேஜர் உங்க ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா ஸ்பாட்டட்னு கமெண்ட் பண்ணுங்க.